தொடர்ச்சியாக அமெரிக்கா சதி வேலை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கு ஈரானை வீழ்த்துறதுக்கு. நெதன்யாகு இப்போ ஒருபடி மேலே போய் கெஞ்சுறாரு கொஞ்சுறாரு, எப்படியாவது போரை நிப்பாட்டுங்க அப்படின்னு. ஒருபுறம் அவர் நடத்தக்கூடிய நாடகம் அப்படிங்கிறதும் ஈரான்கிட்ட எடுபடலை. போரெல்லாம் நிறுத்த முடியாது தம்பி, முடிஞ்சால் அடித்து ஜெயிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க தளங்கள் எப்போது தாக்கப்படும் அப்படின்னு நேற்று இரவு கேட்டிருந்தோம். அதற்கான பதில் இன்று இரவு கிடைக்க போகுது. கத்தாரில் இருக்கக்கூடிய வான்வெளி மூடப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களும் இங்கிலாந்துக்காரர்களும் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கோங்க, ஐயா இங்கே பங்கர்லாம் இல்லை, எங்கேயாவது இப்போ ஒளிடா உன்னைய தாண்டா அடிப்பான் அப்படிங்கிற கதையாக இப்போது அங்கே அறிவிப்பும் வெளியாயிருக்கு. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான செய்தியை தாண்டி அமெரிக்காவில் வாட்ஸ்அப்பே மூடிட்டாங்க. ஸோ வாட்ஸ்அப் பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒருவேளை ஃபோன் வெடிச்சிருங்கிற பயமோ அந்த கேள்வியும் இருக்குது. எங்கே அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பல்கேரியாவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்களாம் இஸ்ரேல்காரங்க. ஒருபுறம் சைப்ரஸை நோக்கி ஓடுறாங்க, ஒருபுறம் பல்கேரியாவை நோக்கி ஓடுறாங்க. என்னப்பா நடக்குதுன்னு கேட்டால் இரட்டை குடியுரிமை அகதி, எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டை ஆக்கிரமிப்போம், அப்படி இருக்கும்போது எந்த நாட்டில் வாழ்ந்தால் என்ன, போரெல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்கள், மிச்சம் மீதி இருந்தால் வந்து பார்த்துக்கலாங்கிற கதையாக கிளம்பி போயிட்டாங்க. ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் இதுக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர்.